ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னாவே அடுத்து இந்தியாவை ஆட்சி செய்ய போகிறது யார்? மீண்டும் மோடியா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை 10 ஆண்டுகள் மோடியோட ஆட்சி இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மோடியை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்திய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரஸோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். பட் இப்போ என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழகத்தில் ஒரு காலத்தில் காங்கிரஸோட ஆட்சி தான் தமிழகத்தையே ஆண்டுட்டு இருந்தது. காமராஜர் போன்றவங்க ஆட்சி செய்யும் போது நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ காங்கிரஸோட நிலைமை திராவிட கட்சிகளுக்கு பிறகு மிகவும் மோசமாக இருக்குது. ஸோ இப்போ தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கோம். என்னென்னா எப்படி தொகுதிகள் கேட்பாங்க, எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 21 தொகுதிகள், மொத்தம் 40 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. அப்படிங்கிறப்ப 21 தொகுதிகள் காங்கிரஸ் லிஸ்ட்டு கொடுத்ததாகவும், அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 12 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேச்சுகள் போயிட்டு இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க திமுக கூட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு 21 தொகுதிகள் எங்களுக்கு பிடிச்ச தொகுதிகள் சொல்கிறோம், அதில் உங்களுக்கு பிடிச்ச தொகுதி ஒரு 12 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க பாருங்கள், நியாயமாக எங்களுக்கு 12 தொகுதி கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. 21 தொகுதிகள் நாங்கள் கொடுக்குறோம், அதில் நீங்களாக செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 12 தொகுதிகள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான ஒரு கேள்வியே வச்சுருக்காங்க. பட் இங்கே என்னென்னா, திமுக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இருக்குது. ஸோ திமுகக்காக போர்க்கொடி தூக்கிட்டு திமுகக்காக அங்கங்கே பார்த்திங்கன்னா வேலைகள் பண்ண எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம ஊரில் நம்ம நின்று நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் நம்ம தொகுதி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அதை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம காங்கிரஸுக்கும் இடம் ஒதுக்கி தான் ஆகணும், கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இது ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தொகுதி பங்கீடு நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா அழகிரி அவர்கள் ரொம்ப சிரித்த முகத்தோட வெளியே ஒரு சில பேட்டிகள் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. 21 தொகுதி கேட்டிங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டது. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 21 தொகுதி கேட்டோமா, யார் சொன்னோம், அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் போட்டியிட விரும்பும் 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் உலா கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஆதாரமற்ற பட்டியல் அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் கமிட்டி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் திமுக கொடுத்ததுங்க. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி என 9 தொகுதிகளில் தேனியை தவிர்த்து 8 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை தமிழக காங்கிரஸ் கேட்பதாக தற்போது தகவல் வெளியாயிருந்தது. 15 தொகுதிகள் வரை திமுகவிடம் காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் திமுகவிடம் வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் இன்று காலை வெளியானது. மேலும் நெல்லை, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அதே போல் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் ஆகிய 12 தொகுதிகளை வரும் தேர்தலில் காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் தகவல் ஒரு பக்கம் வெளிவந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பரபரப்பு மறுப்பு அறிக்கை ஒன்று இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மக்களவைத் தேர்தலுக்காக காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதுபோல் எந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்படவும் இல்லை. இது முற்றிலும் தவறான செய்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மறுக்க விரும்பியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தரப்பில் பதறி போய் இப்படி ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடவே தேவையில்லை என்ற போதிலும் மறுப்பு தெரிவித்திருப்பது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ தொகுதி பங்கீட்டின் போது ஒரு சில பிரச்சனைகள் இது மாதிரி வரும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க இது இவ்வளோ இழுபறி பண்ணி ஒரு சில தொகுதிகளை வாங்குவாங்க. இது சாதாரண ஒரு விஷயம்தான். பட் இந்த முறை பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தை நம்ம டார்கெட் பண்ணி பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப பாஜக ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டுருக்கு. போன முறை பாஜக அதிமுக கூட கூட்டணி அமைச்சாலும் பெரிய வெற்றி ஒன்றும் பெற கிடையாது. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா பாஜக தனிச்சு நிற்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது பாஜக தனிச்சு நிற்கிறாங்கன்னு சொல்கிறத விட அதிமுக தனிச்சு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முறை ஆளுங்கட்சியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக பலமாக இருந்தாலும் அதிமுக என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது தான் திமுக கிட்டத்தட்ட 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதே போல் இப்போ திமுக ஆட்சி கட்டில் இருக்கும்போது என்ன பண்ணும் அதிமுக?
அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி 2 தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்ச மாதிரி தான் அவங்களுக்கு கணக்கு. ஏன்னா வெறும் 1-2ல் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு மதிப்பே இருக்காது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்கலாம், பிரிஞ்சு போனவங்களாம் கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிடுவார். அது இல்லாமல் பாஜகவை கழட்டிவிட்டால் தான் இந்த மாதிரி தோல்வி. ஆனால் பாஜக மத்தியில் வெற்றி பெற்று அதிமுக அங்கே தோத்துருச்சுன்னா மிகப்பெரிய மோசமாயிடும். ஸோ பாஜக எத்தனை தொகுதியை இங்கே பிடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி இல்லைன்னா கட்சிகள் பிடிப்பாங்களா, அதாவது தொகுதிகள் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ முக்கியமான ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 தொகுதி 13 தொகுதிலாம் இந்த முறை கொடுக்க முடியாதுங்க, வெறும் 4 தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது. எப்படின்னா ஒரு 4 தொகுதி முக்கியமாக உங்களுக்கு வரும். பட் மேலும் இன்னும் பேச்சுவார்த்தை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கலாம். பட் இந்த 4 கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. திமுகவுடனான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தற்போது முடிச்சிருக்காங்க. உள்ளே என்னதாங்க நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் கசிந்திருந்தாலும் ஒரு சில உண்மைகளும் வரும், ஒரு சில பொய்களும் வரும். இந்தியாவில் இன்னும் சில மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்க போதுங்க. தேசிய அளவில் பார்க்கும்போது பாஜகவின் என்டிஏ அணியும் அதே போல் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு இடையே தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குது. இந்த இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசம் நடந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நடந்திருக்கு, பெங்களூரில் நடந்திருக்கு, அதாவது கர்நாடகாவில் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ பாஜக ஒரு தனி பெரும் ஆளுமையாக இருக்குது இதில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக கூட்டணியிடம் தான் ஒரு நேரடி போட்டி இருக்கும். இப்போது இந்தியா கூட்டணி வலுவாகவே இருக்குது. கடந்த 2019 மக்களவைத் தேர்தல் முதலே இந்த கூட்டணி தொடர்ந்து ஒன்றாக தான் பயணித்து வராங்க. யாருன்னா இந்தியா கூட்டணி. ஸோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இதற்கிடையில தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சியான காங்கிரசுடன் இன்னைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது, எந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி காங்கிரஸில் இருந்து முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர்கள் அஜய் குமார் ஆகியோர் சென்னை வந்தனர். இன்னைக்கு டெல்லியிலிருந்து சென்னை வந்த அவர்கள் முதலில் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் சிவபெருந்தகை, அதே போல் அவங்களோடலாம் ஒரு சில ஆலோசனைகள் நடத்திட்டு தொடர்ந்து அங்கிருந்து அண்ணா அறிவாலயம் சென்ற அவர்கள் திமுக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட விரும்பும் 21 தொகுதிகளை கொண்ட லிஸ்ட்டை திமுகவிடம் வழங்கியதாக தகவல் வெளியானது. இருப்பினும் அந்த தகவலை காங்கிரஸ் மறுத்திருந்தாங்க, அதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கடந்த முறை காங்கிரஸுக்கு 9 தொகுதிகள் வென்ற நிலையில் அதை விட கூடுதலாக இடங்களை காங்கிரஸ் கேட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இதற்கிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி திமுகவுடனான முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்தார். ஆனால் ஒரு சிலர் பேசிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அங்கே உள்ள நடந்த பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிகபட்சமே 4 தொகுதிகளை மட்டுமே தர முடியும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு சொல்லியிருக்காங்க. நெல்லை, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 4 சீட்டுகள் மட்டுமே தரப்படும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கான். ஸோ இதை சற்றும் எதிர்பாராத காங்கிரஸ் மீண்டும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளே நடந்த பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு சுமூகமாக இல்லை என்றே தெரிகிறது. டெல்லி காங்கிரஸ் தலைமையுடன் தொடர்பு கொண்ட பிறகு காங்கிரஸ் தனது மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. காங்கிரஸுக்கு அதிகபட்சம் 6 சீட் மட்டுமே தர முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் கூட கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் திமுக பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ திமுக பலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா பாஜக ஒருவேளை திமுக வந்து இருக்காங்க இப்போது, அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா திமுக கொஞ்சம் யோசிக்கும். இப்போ பாஜகவும் விலகி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா அதிமுகவும் தனித்து நிற்கும் போது நமக்கு என்ன, நம்மளும் வந்து நிற்போம், அதாவது காங்கிரஸை சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்பாங்க. ஆல்ரெடி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்தியா கூட்டணியோட முதல் நோக்கம் என்னென்னா யார் பிரதமர் ஆகுவாங்க, என்ன பண்ண போகிறோம் ஏது அப்படிங்கலாம் கிடையாதுங்க. 10 வருஷமாக இருந்த பாஜக ஆட்சி மோடியை வீழ்த்தணும் அப்படின்னா எதிரிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது பாஜகவோட எதிரிகள் எல்லாம் பிரித்து இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக இருந்து பாஜகவை தோற்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. பட் அவங்களாம் ஒன்று சேர்ந்து மோடியை தோற்கடித்தாலும் அதுக்கப்புறமும் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள பல சிக்கல்கள் வரதான் செய்யும். அதிமுகவில் யார் தலைமை ஏற்கிறது அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்தது, அதே போல் இவங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஆனால் திமுகவில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி வந்து திமுக மேலே ஒரு கோபத்தில் தான் வந்து மத்திய அரசு, அதாவது இந்தியா கூட்டணிகள் இருப்பாங்க. ஏன்னா
ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அப்படி வந்ததுன்னா மறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டில் வந்து ஒரு அமைச்சர் பேசியிருப்பார், அன்பில் மகேஷ் அவர்கள். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இந்த கனவுலாம் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய விஷயங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் எது என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். யார் யார் கூட்டணி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.